இவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதரை சந்திப்போம், அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற அனுபூதி 3வது பாடல். வானோ புனல்மார் கடல் மாருதமோ நானோ தயமோ நவில் நான்மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் என்ற ஒரு பாடல் வரும். இப்போ ஆறுமுகமான பொருள் இது முருகன் என்பது யாது என்று கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கின்ற அண்ட சராசரங்கள் எல்லாம் முருகன் ஆகுவார். முந்தைய பாட்டிலே சொன்னது போன்ற ஒரு ஆய்வு நூலை திருவிக்க அவர்கள் அருமையாக எழுதியிருப்பார். இந்த உலகத்தில் இதெல்லாம் அழகியலாக மலர்கிறதோ அதெல்லாம் முருகப்பெருமானுடைய தன்மை என்று சொல்கிறார். சிவம் என்பது உயிர், சக்தி என்பது நமக்கு பவர் என்று சொல்வார்கள். இது இரண்டும் சேர்ந்து இந்த உலகியலை ஒரு அழகாக மாற்றுகிறது. அந்த நிகழ்வை தான் முருகன் என்ற தத்துவ ரீதியாக வைத்திருக்கிறார்கள். பாடலை ஒரு முறை பாருங்கள். தீய அழிவில்லாத பொருளாக இருப்பவன் அந்த பரம்பொருள், அந்த முருகப்பெருமான் என்னே சொல்லியிருப்பார். ஆதி அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி. வானோ ஆகாயமோ, தண்ணீரோ, புனல்னா தண்ணீரோ, இல்லை நிலனோ அப்படின்றார். பாரோ அப்படின்னா நிலமோ, கனரோ அப்படின்னா நெருப்போ, மாருதமோ அப்படின்னா காற்றோ. அப்போ ஞானோதயம்னா அறிவு தோன்றும் இடமாக இருக்குமோ அப்படின்றார். நவில் நான்மறை ஓதப்படும் 4 வேதங்களோ, யானோ நான் என்ற தத்துவமோ. அப்போது எல்லாமே அவரா இருப்பார் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தார். மனமோ இப்போ என்னை ஆண்ட இடம் தானே, என்னை ஆண்ட இடம் தானே அப்படின்ற நிலை இந்த பாட்டில் பிரித்து பார்த்தா, இந்த பாடலுடைய ஒவ்வொரு தத்துவ நிலை பாடலிலும் இந்த 5 பூதங்களை உள்ளடக்கி சொல்லுகிறார். நம்ம வழிபாடு, நம்முடைய மரபினுடைய வழிபாடு என்னவென்று சொன்னால், பஞ்சபூதங்களை அழகாக அதனுள்ளே பின்பற்றி மனிதனை அவன் யார் என்பதை உணர வைப்பது தான் இந்த மண்ணுக்குரிய பண்பாடு. இந்த பஞ்சபூதங்களினுடைய ரூபமாகவும் இறைவன் இருக்கிறான். ஒவ்வொரு உயிரும் இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் தான் இந்த பூமியில் சேர்த்து கொண்டு தனி மனிதனுடைய கொள்கையை பின்பற்றுவது அல்ல. எல்லோரும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பது இந்த பஞ்சபூதங்கள். அதை நம் முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதன் அழகியல் தத்துவமாக முருகப்பெருமானை வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் வானோ தண்ணீரோ, இந்த ஆகாயமோ, நெருப்போ, காற்று என்று இந்த பாடலில் ஒரு விவரித்து சொல்லுகிறார். முருகன் எந்த அளவில் சுருக்கிவிட முடியும் முருகனை? இந்த உலகியலுடைய தத்துவ ரீதியாக முருகன் விரிந்து செல்லுகிறான். ஒவ்வொரு அணுவிலும் முருகன் இருக்கிறான். முருகப்பெருமானுடைய பக்தர்கள் தெரியும். அவர்கள் எங்கு சென்றாலும் அது இந்த முறையின்று கிடையாது. மனமுருகி முருகா என்று உருகியவர்களுக்கு அவன் உடனே வந்து அவர்களுக்கு நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று மனதிலே ஒரு தைரியத்தை ஏதாவது ஒரு அறிகுறியாக கொடுப்பார். அதனால்தான் இந்த பஞ்சபூதங்களினுடைய ரூபமாக அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். ஆறுமுகமான பொருள் வேறு எதுவும் இல்லை, அண்ட சராசரமே அவனாக இருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.